அனைவருக்கும் வணக்கம். மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து வாரம் அதிலே நேரங்களில் தினசரி கூட ஒரு சிலர் தங்களது ராசிகளை மீண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். எனவே உங்களது ஆதரவு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் அதிகமான ஆதரவுகள் பெருக வேண்டும் என்று நினைத்தால் உங்களது நண்பர்களுக்கும் சொல்லி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த தகவல் சென்று சேரும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அதாவது குறிப்பாக 22/6/2025 முதல் உள்ள ஒரு வார ராசி பலன் ஆகும். மேஷராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் எல்லா கிரகங்களும் அப்படியே அமர்ந்து இருந்தாலும் கூட இந்த வாரம் புத பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திலே புத பகவான் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு நல்லவரா என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தாலும் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி என்ற ஒரு நிலையை பெற்று இருப்பதாலும் ரோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர், ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர். எதிர்பாராத காயங்கள் உடம்பிலே ஏற்படலாம். பெண்களாக இருந்தால் சமையலறையில் ஏதாவது அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தமான நோய்கள் ஏதாவது வரலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், காயங்கள் ஏற்படலாம். எனவே இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த வாரம் இந்த நோய் சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, புத பகவான் உங்களது ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக அவர் 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உள்ள பெரிய யோகாதிபதி ஆகும். கடகராசியிலே அமர்ந்து அவர் உங்களது ராசியிலிருந்து நீங்கள் எண்ணிக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக நல்ல இடத்தைத்தான் அவர் பார்வையிடுகிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே புதிய வீடு ஏதாவது வாங்கலாம், புதிய தொழில்கள் அமையலாம், குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கலாம், நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம், பூர்வீக சொத்துகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் இடம் பலமாக அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வாக்கு ஸ்தானாதிபதி, மேடை பேச்சாளர்கள், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள், திரைப்படத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஏனைய நண்பர்கள் எல்லாம், அதாவது ராசிக்காரர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இந்த வாரம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் காத்திருக்கிறது. புதிய வரவுகள் உண்டு. எதிர்காலத்தில் புதிய வரவுகள் தொடர்ந்து வருவதற்கு உண்டான தொழில்கள் அமையும். கடின உழைப்பாளிகளாக இருந்தால் அவர்களுக்கும் நல்ல நிலைமை ஏற்படும். குறிப்பாக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகள் காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் நரம்பு சம்பந்தமான தொல்லைகளில் கடந்த காலத்தில் யாராவது சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த வாரம் ஏதாவது மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். சகோதர வழிகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குறிப்பாக பெண் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய அக்கால் தங்கை என்று அளவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் வந்து விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்துவிடும் என்ற நிலை காணப்படுகிறது. இதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சிலர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கலாம். அதே நேரத்தில் எழுத்துத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே ஏதாவது தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களே,
நரம்பு சம்பந்தமான நோய்கள் வந்தாலும் கூட விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இருந்தாலும் வாகனங்களில் சற்று கவனமாக பயணம் செல்ல வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலில் போட்டிகள் சற்று தலைதூக்கலாம், அதையும் சமாளிக்க வேண்டும். அதே நேரம் காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்துவிட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வெளியிலே வேலைக்கோ அல்லது வியாபாரத்திற்கோ செல்லுகின்ற நேரத்திலே இடையிலே பார்க்கக்கூடிய ஆலயங்கள் ஏதாவது இருந்தால் அதிலே ஒரு 5 நிமிடமாவது வழிபாடுகள் செய்து புறப்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வழிபாடே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல நன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அதே நேரம் உங்களது குழந்தைகள் யாராவது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் நல்ல கல்வி வாய்ப்புகள் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, இந்த ராசி நேயர்கள் இந்த வாரம் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே சூரியனும் குருவும் கூடியிருக்கிறார்கள். நல்ல வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலமாக வந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களது நண்பர்களுக்காக அதை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். காரணம், சற்று இரக்க குணம் உங்களுக்கு இருந்தாலும் கூட பல நேரங்களில் சுயநலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் முக்கியமான நேரத்தில் இரக்க குணத்தால் நீங்கள் அந்த தொழில் வாய்ப்புகளை இழந்து விடலாம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்திலே இருக்கிறது. அவர்கள் உயர்கல்வி கூடங்களில் கல்வி கற்பவர்களாக இருந்தாலும் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் உங்களுடன் தொழிலில் இணைந்து இருந்தாலும் இவர்கள் மூலமாக நல்ல உதவிகள் நிச்சயமாக வார இறுதியில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, போட்டி பொறாமைகளால் உங்களை யாரும் அசைக்க முடியாது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இருந்த கிரக நிலவரங்கள் எல்லாம் இப்பொழுது சற்று உங்களுக்கு சாதகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 9ம் 10ம் இணைகின்ற நேரத்தில் வாழ்க்கையிலே வெற்றி பயணங்கள் தொடரும் என்பது ஜோதிட சாஸ்திரம். இதற்கு உங்களது ஜாதகங்களும் பலமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்பது துலாம் ராசிக்கு பாதக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையாகும். எனவே அரசாங்கத்தின் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாலும் தனியாக தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த வகையிலே நல்ல பெயர்களும் நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. விருச்சக ராசி நேயர்களே, 8ஆம் இடத்திலே சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். 9ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருப்பது ஒரு சிலருக்கு நல்லது என்று சொன்னாலும் கூட உங்களது ராசிக்கு அவர் நல்லவர் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது தந்தையாரின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர் வயதானவர்களாக இருந்தால் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். தொழிலில் புதிதாக ஏதாவது போட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக படிப்படியாக முறையாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து வழிகளிலும் நீங்கள் நினைத்தவாறு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் காத்திருக்கிறது. குறிப்பாக முருகப்பெருமானை நீங்கள் அதிகமாக வழிபாடுகள் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு துறைகளில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, எத்தனையோ துறைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. உழைப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் துறைகள் மூலமாக நல்ல வெற்றிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, 8ஆம் இடத்திலே புத பகவான். பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு புத பகவான் நல்லவர் இல்லை. இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். பொதுவாக புதன் 10ஆம் இடத்து அதிபதி அல்லவா, 7ஆம் இடத்து அதிபதி அல்லவா. இதுவரை கணவன் மனைவியாக இருந்தவர்கள் கருத்து வேறுபாடுகளுடன் இருந்தாலும் அல்லது தொழில்துறையிலே உங்களது பங்குதாரர்களுடன் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகி இருந்தாலும் நிச்சயமாக எல்லா வகையிலையும்
நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட்டு குடும்பம் ஒன்றாக நல்ல நிம்மதியுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லலாம். அதேபோல் உங்களது தொழிலில் இணைந்திருப்பவர்களும் உங்களுக்கு நன்றாக உதவி செய்வார்கள். ஒரு சிலர் தனியாக தொழில் அமைய வேண்டும் என்று நினைத்தால் அந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வார இறுதியில் அல்லது நடுப்பகுதியில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகும் என்பதை தெரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள். மகர ராசி நேயர்களே, பாக்கியாதிபதி ராசியை பார்த்திருக்கிறார், அதாவது புத பகவான். பாக்கியம் என்றால் 9ஆம் இடத்து அதிபதி. தந்தையார் வழியிலே பூர்வீக சொத்துகளில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அந்த பூர்வீக சொத்துகள் ஏதாவது வழக்காடு மன்றங்களில் இருந்தால் உங்கள் பக்கம் ஒரு சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் புதிய தொழில்களும் ஆரம்பிக்கலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலர் ஏதாவது குறிப்பாக பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் வருகிறது. எனவே இந்த அருமையான நேரத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சாதாரண விஷயம்தான். எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வராமல் இந்த வாரம் உங்களுக்கு அழகாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் உண்டு. இதன் மூலமாக புதிய தொழில்கள் ஏதாவது அமையலாம். அதே நேரத்தில் அதிகமான அலைச்சல், தூக்கமில்லாமல் இருப்பது, இது போன்ற காரணங்களால் ஒரு சிலருக்கு இரத்த ஓட்டத்தில் ஏதாவது மாறுபாடுகள் உருவாகும். குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் நரம்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நரம்பில் தான் நமது இரத்த ஓட்டமே நடைபெறுகிறது. எனவே இரத்த ஓட்டத்தில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கும்பராசி நேயர்கள் என்பதை இந்த வாரம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர தொழில், குடும்பம், பங்கு மார்க்கெட்டில் ஏதாவது முதலீடுகள் செய்வது, இந்த விஷயங்களிலெல்லாம் நல்ல லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் இன்றைய காலகட்டங்களில் எந்த பங்கும் ஏற்றம் இறக்கம் என்பதில் திடீரென சரிகிறது, திடீரென உயர்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்படுங்கள். நிச்சயமாக அது வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். மீனராசி நேயர்களே, குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும். அவர்களால் வயதான பெற்றோர்களாக இருந்தால் உதவிகளும் கிடைக்கலாம். ஒரு சிலர் குழந்தைகள் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களை சென்று பார்த்து வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் காத்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை நிலவுகிறது. காரணம் 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலே இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கிறார். கடந்த கால கசப்புகளெல்லாம் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருப்பதை விட நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது, சரியான பாதையில் செல்கிறது. இதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு வெற்றிகள் உண்டு என்று நினைக்கக்கூடியவர்கள், கடந்த கால நோய் தொல்லைகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நிலைகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல நிலையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களது தந்தையார் யாராவது வயதானவர்களாக இருந்தால் அவர்களது உடல்நலத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.